وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹுடைய மாபெரும் அருள் அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக அதிலும் குறிப்பாக தன்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் அல்லாஹ் நம்மளை எல்லாம் ஆக்கி அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, அழகான ஒரு கருத்தரங்கத்தை லஜ்னத்து ஃபைசுல் இர்ஃபான் மாணவர் சொற்பயிற்சி மன்றம் சார்பாக இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பொதுவாக மக்களிடத்திலே நாம் கற்ற கல்வியை கொண்டு போய் சேர்ப்பது ஒவ்வொருவருடைய கடமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் மக்கள்கிட்ட கொண்டு போய் எத்தி வைங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்ப நாம் படிக்கிற கல்வியை, கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு மிக முக்கிய தேவை நாம் பேச்சாற்றல். யாரிடத்திலே எப்படி சொல்ல வேண்டும், எவ்வாறு சொல்ல வேண்டும், எப்படி சொன்னால் அதை அவர்கள் கேட்பார்கள் என்பதையெல்லாம் அறிந்து சொல்லும் பொழுது அந்த விஷயம் போய் கரெக்டா ரீச் ஆகும். இல்லை அப்படின்னா அந்த விஷயம் போய் ரீச் ஆகாது. ஒரு விஷயத்தை இப்படிலாம் சொன்னா அது அவர்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா போகும். அந்த விஷயம் அவங்க ஆர்வத்தோடு கேட்பாங்க. இல்லை அப்படின்னா ஆர்வத்தை நாம் ஏற்படுத்தாவிட்டால் வெறும் நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள் எந்த அசரும் செய்யாது. அப்ப எந்த முறையில கொண்டு போய் சேர்க்கணும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், பில் ஹிக்மத்தி வல் மௌஇலத்துல் ஹஸனாங்கறான். அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க மக்களை அழையுங்கள், ஹிக்மத்தோடு அழைங்கிறான் அல்லாஹ். அதே மாதிரி மௌஇலத்துல் ஹஸன், அழகான உபதேசமாக அழையுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஹிக்மத்னா என்ன தம்பி? ஹிக்மத்னா என்ன? எந்தெந்த பருவத்துக்கு எந்தெந்த மக்களுக்கு எப்படி எப்படி சொல்ல வேண்டுமோ அந்தந்த பிள்ளைகள், ஒரு சின்ன பிள்ளைங்களாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அங்க போய் நீ காலேஜ் லெக்சர் பண்ற மாதிரி உட்கார்ந்து லெக்சர் பண்ணா பிள்ளைங்களுக்கு விளங்காது, அது மனசுல ஏறாது. அப்ப யார் யாருக்கு எப்படி சொல்லணும், எந்த முறையில சொன்னா அவங்களுக்கு விளங்கும், அந்த மாதிரி சொல்லுவது இருக்கிறதே அது பேச்சாற்றில் மிக முக்கியமான ஒரு விஷயம். சொல்ல வேண்டிய விஷயத்தை நாம் ஆணித்தரமாக அவங்க உள்ளத்துல பதியற மாதிரியும் சொல்லணும். அதே நேரத்திலே யாருடைய மனதும் புண்படாதபடியும் சொல்ல வேண்டும். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர், பூவை போர்த்தி உள்ளவரே எழுங்கள், கும் எழுங்கள், ஃபஅன்திர் மக்களை எச்சரியுங்கள், போய் எச்சரிச்சுக்கிட்டே இருங்கிறான் அல்லாஹ் தஆலா. மக்கள்கிட்ட போய் இந்த மார்க்கத்தை சொல்லுங்க. இன்னொரு ஆயத்துல ஃபஸ்தா பிமா துமர், நீங்கள் எதை ஏவப்பட்டுள்ளீர்களோ அதை மக்கள்கிட்ட நல்லா வெடித்து சொல்லுங்கிறான். ஃபஸ்தானா நல்லா வீரமாக சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை ஆணித்தரமாகவும் சொல்ல வேண்டும், அதே நேரத்திலே மக்களுக்கு பிடித்தமான முறையிலும் சொல்லணும். அதுதான் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். அப்படி சொன்னோம் என்றால் அது யாராவது மக்களுடைய உள்ளத்திலே அது சின்ன ஒரு அசரை ஏற்படுத்தினாலும் அது மிகப்பெரிய விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிச்சாங்க, லை யஹ்தியல்லாஹு பிக ரஜுலுன் வாஹிதுன், உனக்கு உன்னை கொண்டு ஒரு மனிதன் நேர்வழியை அடைந்தான் என்றால் அது உனக்கு சிகப்பு ஒட்டகம் கிடைப்பதை விட பெரியது என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிகப்பெரிய சொத்துன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாம சொல்ல வேண்டிய விஷயத்தை தெளிவாகவும் அதே நேரத்திலே மக்களுக்கு விளங்கக்கூடிய முறையிலும் சொல்வது மிக அவசியம். அந்த வகையிலே இந்த பிள்ளைகளுக்கு மத்தியிலே நல்ல ஒரு பயிற்சியை தர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கருத்தரங்கத்துடைய பொது தலைப்பு, மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் என்ன?
இன்னைக்கு மாணவ சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம் யாரின் மூலமாக எதன் காரணமாக உயர்வை பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்வது அவசியம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இதற்கு முன்னால் யாரெல்லாம் வெற்றி பெற்றார்களோ, தங்கள் வாழ்க்கையிலே பெரும் சாதனைகளை செய்தார்களோ, தங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய உயரத்தை அடைந்தார்களோ, அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்பதை நாம் தெரிந்தால்தான் நாம் எப்படி வெற்றி பெற முடியும் என்பதை விளங்க முடியும். அந்த வகையிலே இதற்கு முன்னால் யாரெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை நாம் பகுத்து பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில 3 விஷயங்கள் மிக முக்கியமாக இருந்திருக்கிறது. அந்த 3 விஷயங்களிலும் எது அதிகம் காரணம் என்பதை பற்றி இங்கே பேச வந்திருக்கிறார்கள் 3 பேர்கள். அந்த 3மே ரொம்ப முக்கியமான விஷயம்தான். இந்த முதல் நல்ல விளங்கணும், கருத்தரங்கம் என்பது பட்டிமன்றத்தை போல் அல்ல. அதாவது அவர் சொன்னது தப்பு, அவரை வெட்டி பேசக்கூடிய விஷயம் அல்ல. எல்லாமே தேவைதான், 3மே தேவைதான். அந்த 3ல எது நிறைய தேவை அப்படிங்கிறத பத்தி பேச வர்றாங்க. அதனால அடுத்தவங்க சொல்ற தப்புன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இவங்களுடைய கருத்துக்களே அவர்கள் சொல்லுவார்களே தவிர அவர் சொன்னது தவறு, அது அந்த கருத்து இல்லைன்னு யாரும் மறுக்க மாட்டார்கள். மறுத்து பேசுவது இங்க இருக்காது. பட்டிமன்றத்தில் இருக்கும் அந்த மாதிரி. அவங்க சொல்ல வெட்டி பேசுவாங்க, இவங்களுடைய தலைப்புக்கு ஒட்டி பேசுவாங்க. ஆனா கருத்தரங்கத்திலே தங்களுடைய தலைப்பை ஒட்டி மட்டும் பேசினாலே போதுமானது, அதை வெட்டி பேச வேண்டும் அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே 3மே தேவைதான். அந்த 3லே தங்களுடைய கருத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய விஷயங்களை மட்டும் இங்கே பேசி நமக்கு உற்சாகமூட்ட இருக்கிறார்கள் 3 பேர்கள். இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிச்சிரும். ஆரம்பமாக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய முக்கியமான காரணம் ஆசிரியர்களுடைய பணிவிடை அப்படின்னு பேசுறதுக்காக வேண்டி மேலப்பாளையத்தை சேர்ந்த ஜுபேர் அவர்கள் வர இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அவங்க பேசி முடித்த பிறகு நம்முடைய கருத்துக்களை சொல்வோம். இன்ஷா வாங்க. அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஹதா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹில் ஹுதா. அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض أن تهبط أعمالكم وأنتم لا تشعرون. صدق الله العليم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: العلماء ورثة الأنبياء، أو كما قال عليه الصلاة والسلام. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக தன்னுடைய பெற்றோர்களை எவ்வாறு நன்றி செலுத்துகிறானோ அதே போன்று தன்னுடைய கல்வியின் முன்னேற்றத்திற்காக ஆசிரியரை நன்றி செலுத்த வேண்டும். பெற்றோர்கள் முன்னால் நாம் எவ்வாறு நடக்கக்கூடாதோ அதே போன்று ஆசிரியர்களிடத்திலும் நாம் அவ்வாறு நடக்கக்கூடாது. பெற்றோர்களிடத்தில் நாம் எவ்வாறு சத்தம் உயர்த்த மாட்டோமோ அதே போன்று ஆசிரியர்களிடத்தில் நாம் சத்தம் உயர்த்தக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபிய் வ லா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிக்கும் லிபஅத் அன் தஹபத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன். இந்த ஆயத்தை இறங்குவதற்கு காரணம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஒரு சண்டை சச்சரவின் காரணமாக சத்தமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால சத்தமா பேசிடுவோம். திடீர்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு வேறு வந்துச்சு. என்னன்னு பார்த்தா பெருமானார் வந்து வருகிறது: யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும், உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி கொள்ளாதீர்கள். ஃபௌக ஸௌத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சத்தத்திற்கு முன்னால் உங்களுடைய சத்தத்தை உயர்த்த வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொன்னான். வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிக்கும் லிபஅத், ஒருத்தருக்கு ஒருத்தர் சத்தம் போடுவதை போன்று கூட நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்னால் சத்தம் போட வேண்டாம். அப்படி நீங்க சத்தம் போட்டீங்கன்னா அன் தஹபத அமாலுக்கும், உங்களுடைய அமல்களை அழித்து விடுவேன். வ அன்தும் லா தஷ்உரூன், அதை நீங்கள் உணர மாட்டீர்கள், விளங்க மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இந்த ஆயத்தை இறக்கி வைத்தார். இந்த ஆயத்தை இறங்கிய உடனே சஹாபாக்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே ஒளிந்தார்கள். நாம் என்னமோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சத்தம் உயர்த்தி பேசிவிடணும் என்று பயந்து
என்ன செய்தார்கள், வீட்டிலே ஒழுங்கார்கள். அந்த அளவிற்கு இந்த ஆயத்தை விளைந்தார்கள். அப்போ இந்த இடத்துல சௌத்த நபியும் தான் வந்திருக்கிறது. உஸ்தாத் ஆசிரியர் பார்த்து சொன்னா அதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை அல் உலமா வரஸத்துல் அன்பியா. உலமாக்கள் என்பவர் நபிமார்களின் வாரிசு என்பதாக சொன்னார்கள். அப்படி என்றால் ஆசிரியர்களை மதிப்பது என்பது, உலமாக்களை மதிப்பது என்பது எப்படி நம்ம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்ம மதித்தோமோ அதே போன்று நபிமார்களான வாரிசான உலமாக்களை நம்ம மதிக்கணும். அவர்கள் முன்னாடி நம்ம எப்போது சத்தம் இல்லாமல் இருப்போமோ அதே போன்ற ஒரு இடத்தில் சத்தம் போடக்கூடாது. அவமதிப்பு இல்லாமல் சில விஷயங்களை நாம் எவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நம்ம நடக்க மாட்டோமோ அதே போன்று உலமாக்களான ஆசிரியரிடத்திலும் நம்ம தவறான வேலைகளும் நம்ம சத்தம் போட்டும் அவர்கள் முன்னால் தவறான அவர்கள் அவமதிக்கும் விஷயத்தை நாம் செய்துவிடக்கூடாது. அதனால்தான் உஸ்தாதிடத்தில் எல்லா இமாம்களும் மதிப்பு கொடுத்த காரணம், இந்த அளவிற்கு இமாம்கள் உயர்ந்திருக்கிறார்கள் என்றால் அவர் தன்னுடைய உஸ்தாதுக்கு மதிப்பு கொடுத்ததின் காரணமாக தான். ஏனென்று சொன்னால் ஹாரூன் ரஷீத் மன்னர் அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம் சொன்னா தன்னுடைய மகனை தன்னை கல்வி கற்பிப்பதற்காகவும் ஒழுக்க ரீதியாக அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காகவும் ஒரு அஸ்ஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் அனுப்பி வைத்தார். அப்போ ஒரு காட்சி காணுகிறார். ஹாரூன் மன்னர் அவர் பார்க்கிறார், அஸ்ஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒழு செய்யும் பொழுது தன்னுடைய மகன் அஸ்ஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காலில் தண்ணி ஊத்துகிறான். இதை பார்த்த ஹாரூன் ரஷீத் மன்னர் கோபம் கண்டார். இந்த காட்சியை மற்ற மன்னர்கள் பார்த்தால் என்னுடைய மகனை இவர் கால கழுவு சொல்றாரு அப்படின்னு சொல்ல கோவப்படுவாங்க. ஆனா ஹாரூன் ரஷீத் மன்னர் சொன்ன வார்த்தையை பாருங்க, உடனடியாக அந்த அஸ்ஸரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் ஒரு மகனை ஒழு செய்கிறீர்கள், ஒரு கை சும்மாதான் இருக்கிறது, அந்த கையை உங்களுக்கு காலை கழுவு சொல்லணும் என்பதாக கோபமாக சொன்னார். ஹாரூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எந்த தொலைநோக்கு சிந்தனையோடு ஒரு உஸ்தாதுமார்கள் பணிவிடை செய்வது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை உணர்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சுய தேவையை நிறைவேற்றுவதற்காக வரும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானாருக்கு ஹிதமத் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் தண்ணீரை கொண்டு வைத்திருக்கிறார்கள். இதை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடன் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம இஃபக்ஹு ஃபித்தீன் வஅல்லிம்ஹு தஅவீலுஹு. யா அல்லாஹ் மார்க்கத்தினுடைய அந்த அறிவை நீ வழங்கு, அதே போன்று குர்ஆன் விரிவுரையுடைய அந்த இதை விளங்குவாயாக என்பதாக துஆ செஞ்சாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதன் விளைவுதான் பெருமானார் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரயீசுல் முஃபஸ்ஸிரீனாக குர்ஆன் விரிவுரையாளர்களின் தலைவர்களாக திகழ்ந்தார்கள். அனஸ் இப்னு மஸ்ஊத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அதிக வருடங்கள் ஹிதமத் செய்தார்கள். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செருப்புகளை தன்னுடைய நெஞ்சில் சுமந்தார்கள். இப்படி சில ஹிதமத்துகளை செய்து வந்தார்கள். இதன் காரணமாகத்தான் ஹதீஸ்கள் ஃபிக்ஹ்களில் வல்லுநர்களாக அனஸ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திகழ்ந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு திகழ்ந்தார்கள். ஹதீஸ்களில் வல்லுநர்களாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு திகழ்ந்தார்கள் என்றால் அதற்கு காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்ததின் தான், அவர்களின் பணிவிடை செய்ததின் காரணமாக தான் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹதீஸ்களில் மிகப்பெரும் வல்லுநர்களாக திகழ்ந்தார்கள். ஃபைஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், என்னுடைய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு ரகசியம் இருக்கும். என்னுடைய வாழ்க்கையின் ரகசியம் என்னுடைய பெற்றோரோட துவா. அதற்கடுத்து ஒரு துவா என்று சொன்னால் என்னுடைய ஆசிரியர் என்னுடைய ஷேக் நூரி நாயகம் அவர்களுடைய துவானால்தான் உங்களுக்கு முன்னாடி நான் பைசா இருக்கிறேன் என்பதாக சொல்லுவாங்க. ஏனென்று சொன்னால் நிறைய மஜ்லிஸில் நூரி நாயகம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஃபைசி நாயகம் ரொம்ப தாழ்ந்தபடி மரியாதையோடு இருப்பாங்க. ஒரு தடவை நூரி நாயகம் பேசிட்டு இருக்கும் பொழுது அவனுடைய குழந்தை அழுது கொண்டு இருந்துதான். அப்போ யார் அது தூக்குறேன் அவங்க நூரி நாயகத்தை அவங்களுக்கு டிஸ்டர்பா இருந்துச்சு. ஃபைசி நாயகம் அதை அவங்கள குழந்தைய தூக்கிட்டு போய் சமாதானப்படுத்தினாங்க. அப்போ இந்த பயான்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள முறியவர்கள் சொன்னாங்க, இன்னைக்கு சர்க்கார் ரொம்ப அற்புதமான செய்திகளை சொன்னாங்க, இஃப்திஸாவுடைய பாடலை சொன்னாங்க, அந்த முக்கியமான பாடத்தை இல்லாமல் பேட்டியை சொன்னாங்க. இந்த விஷயம் நூரி நாயகம் தெரிய வந்தது. அப்ப நூரி நாயகம் சொன்னாங்க, உங்களுக்கு கற்றுக் கொடுத்த எல்லா அமலையும் எல்லா விஷயத்தையும் ஃபைசிக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன்னு சொன்னாங்க. என்றால் அப்போ ஃபைசி நாயகம் தன்னுடைய ஷேகா நூரி நாயகம் ஹிதமத் செய்ததை எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா உயர்த்துகிறான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஃபைசி நாயகம் அவர்கள் தன்னுடைய ஷேகத்துக்கு பணிவிடை செய்வதை ஒரு காலம் யாருக்கும் விட்டுக் கொடுத்ததில்லை. நூரி நாயகம் ஹைதராபாத்திலிருந்து லால்பேட்டைக்கு வரேன்னு சொன்னா அவங்களுடைய பெட்டு தூக்கிட்டு வருவாங்களாம். இந்த பெட்டை லால்பேட்டையிலிருந்து தன்னுடைய வீடு முடியும் ஃபைசி நாயகம் அவங்களே தன்னுடைய தலையை சுமந்து கொண்டு வருவார்கள். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து
பைசனாயவங்க நூறுநாயகத்தோட பெற்று அவங்களே தலையில் சுமந்து கொண்டு வருவார்கள். யாருக்கும் விட மாட்டாங்க. நானும் என்னோட சேவை பணியோட சேவை செய்வாங்க. அது மட்டும் இல்லை, இவர் இங்க உட்கார்ந்துருக்காங்க உஸ்தாதுலாம் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை உயர்வு அடைஞ்சிருக்காங்க சொன்னா அவங்களே சொல்லி காட்டுவாங்க பாடத்துல. நான் இப்போ உங்க முன்னாடி உயர்வா இருக்குன்னு சொன்னா என்னுடைய பெற்றோருடைய துவா, அதுக்கு அடுத்து என்னுடைய துவா என்ன சொன்னா என்னுடைய சேகநாயகத்துடைய துவா தான். ஏன்னா நாங்கள் இருக்கக்கூடிய அந்த கல்வி கற்கும் காலத்துல எங்களுடைய சேவைக்கு பணிகளை செய்ய முந்திப்போம். பெரும் அந்த பைசா காலத்துல இருந்தாலும் சரி, வாதம் கல்வி எல்லா பணிகளை செய்வதன் மூலியமாக தான் எங்களுடைய வாழ்க்கை உயர்வடைஞ்சு என்பதாக சொல்லி காட்டுவோம். அது மட்டும் இல்ல, தெரியாத தெரிந்தவர்கள் கேளுங்கள் அல்லாஹ் தஆலா சொன்னான். ஃபஸாலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னான். அப்போ ஒரு விஷயம் அது ஆசிரியத்தோட ஆசிரியரா இருந்தாலும் சரி, உலகத்தோட ஆசிரியரா இருந்தாலும் சரி, எந்த செயலை பார்த்தாலும் உலகத்துல இருக்க ஒரு டாக்டர் ஆகணும்னு சொன்னாலும் ஒரு புத்தகத்தை படிச்சு அவனால ஒரு ஆபரேஷன் பண்ண முடியாது. அவன் என்ன செய்யணும்னு சொன்னா எம்பிபிஎஸ் படிச்சான்னா அவன் ஒரு வருஷம் தன்னுடைய டாக்டர் கீழே வேலை பார்க்கணும். அவனுக்கு பணிவிடை செய்யணும். இவன் அந்த பொருள் எடுத்துக்கிறான், இந்த ஊசி எடுத்து கொடுக்கணும். அப்படி அவனுக்கு பணிவிடை செஞ்சுதான் அவன் பிற்கால அவன் வெளியே போகும்போது இவன் அந்த செயலை செய்ய முடியும். காரணம் என்ன? அந்த கற்றுக்கொள்ளவனுடைய அந்த செயல் இவனுக்கு பணிவிடை செஞ்சனால இவனும் அந்த செயலை கத்துக்கிறான். அது மட்டும் இல்ல, எல்லா இமாம்களும் இந்த பணிவிடையை எந்த அளவுக்கு உஸ்தாத்மார்களுக்கு ஒழுக்கமாக இருந்தார்கள். தன்னுடைய வாழ்க்கை உயர்ந்ததுக்கு சொன்னா நான் உஸ்தாத்மார்களுக்கு ஒழுக்கமாக இருந்தேன் என்பதன் காரணமாகத்தான் எல்லா இமாம்களும் உயர்ந்தார்கள் என்பது சரித்திரத்து வருகிறது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய வாழ்க்கையில உயர்ந்தாங்க சொன்னா அம்மாது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய உஸ்தாத் அவங்களுடைய வீட்டிற்கு அந்த திசையில் கூட தன்னுடைய கால்களை நீட்டியதில்லை என்பதாக சொன்னார்கள். என்றால் அவருடைய அம்மா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வீடு ஏதோ தூரம் ரொம்ப தூரத்தில் இருக்கும். ஆனா அவங்க திசையை நோக்கி கூட அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய கால்களை நீட்டியதில்லை என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதே போன்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன செய்வாங்கன்னா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடத்துக்கு வருவதற்கு முன்னாடி அவங்களுடைய இடத்தை சுத்தம் செய்வாங்களாம். அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறது, சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்வாங்களாம். அப்ப இவங்க இந்த ஆசிரியருடைய துஆவின் பரக்கத்தினால்தான் என்னுடைய இந்த இல்ம் என்பது உயர்ந்திருக்கிறது என்பதாக சொன்னாங்க. நான் அறிவே இல்லாதவன், என்னுடைய உஸ்தாத்மார்களிடத்தில் நான் கல்வி கற்றுக்கணும், கல்வி கற்பதற்கு பின்னால் தான் நான் முழுசா நான் அறிஞ்சேன், நான் ஒத்துக்கிறேன் என்பதாக சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, எல்லா ஒரு மகன் ஒருவன் தன்னுடைய அந்தஸ்தில் உயர வேண்டும் சொன்னால் ஒரு ஃபக்கீரான ஒரு ஆலிமை நம்ம என்ன செய்யணும், கண்ணியம் செய்யணும் என்பதாக தாலிம் கிதாபுல செய்றாங்க. இப்போ சொல்லும் பொழுது ஒரு மனிதனை ஒரு ஆலிமான மனிதன் நம்ம சங்கை செய்தாலோ கண்ணியப்படுத்தினாலோ இவருடைய அந்தஸ்து அதிகப்படுத்துகிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா இவருடைய அந்தஸ்து அதிகப்படுத்துவான். ஒருவேளை இவர்கள் ஆசை இருக்கும் நம்மளும் ஆலிமாக இருக்க வேண்டும் என்று, அவர்களை சங்கைப்படுத்துவதனால் தன்னுடைய மகன் ஆலிமாக ஆகிறான். அவ்வாறு இல்லை என்றால் தன்னுடைய பேரனும் ஆலிமாக ஆகிறான். காரணம் என்னவென்று சொன்னால் இவர் ஒரு ஆலிமை கண்ணியப்படுத்தின் காரணமாக இவருடைய குடும்பத்தினர்கள் அறிவுற்றவர்களாக அறிவுள்ளவர்களாக ஆலிமாக ஆகிறார்கள். குடும்பத்தின் காரணமாக தான் பல நபர்கள் உயர் அடைந்திருக்கிறார்கள். உதாரணமாக சொன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள். ஒருமுறை ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஜனாசாவிற்கு வந்த பிறகு போனார், குதிரையின் மீது ஏறினார்கள். ஏறும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய கையை கொண்டு அந்த குதிரை ஏறும் அந்த இடத்துல வைத்து விட்டார்கள். இப்போ ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கை மேல ஏறிட்டாங்க. அப்ப கேட்டாங்க, இப்படி வைக்கலாமா, தப்பில்லை அப்படின்னு கேட்கும்போது அப்போ சொல்லுவாங்க, எங்களுடைய பெரியவர்கள் இப்படிதான் கண்ணியப்படுத்தணும் என்று எங்கள்கிட்ட சொல்லிக் கொடுத்திருக்காங்க, நாங்களும் உலமாக நாங்கள் இவ்வாறு தான் கண்ணியம் செய்வோம் என்பதாக சொல்லி காட்டினார்கள். இதே போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நம்ம ஆலிம்களை கண்ணியப்படுத்துவதன் காரணமாக, உலமாக்களை கண்ணியப்படுத்துவதன் காரணமாக நம்முடைய கல்வி என்பது முன்னேற்றம் அடைவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். என்று சொன்னா அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வன் தவாலு லில்லாஹி ரஃபவுல்லாஹ், யாரு பணிவாக இருந்தாரோ அல்லாஹ் தஆலா அவர்களை உயர்த்தி விடுகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய ஆசிரியரிடத்தில் பணிவாக நடந்து கொள்கிறான் என்றால் அவனுடைய கல்வியின் முன்னேற்றத்திற்கு ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். ஆக அன்பர்களே, ஒரு மனிதன் கல்வியில் முன்னேற்றம் அடைய வேண்டும் சொன்னால் தன்னுடைய ஆசிரியருக்கு பணிவிடை செய்வதும் அவருடைய துஆவை பெற்றுவதன் காரணமாக தான் ஒரு மனிதன் தன்னுடைய கல்வியில் முன்னேற்றம் அடைகிறான். ஆக அன்பர்களே, கல்வி கற்கும் காலத்தில் நம்முடைய உஸ்தாதர்களுக்கு பணிவிடை செய்யும் அந்த பாக்கியத்தையும் அவருடைய துஆ பெறும் பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அழகான முறையிலே நம்முடைய மாணவ பருவத்திலே மிக முக்கியமான தேவை நம்முடைய உஸ்தாதர்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடை அப்படின்னு அழகா சொன்னான். தம்பி எல்லாம் முடிச்சிருக்கீங்களா, தூங்குறீங்களா?
தூக்கம் வந்துச்சு அதுக்குள்ள. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா மரியாதை செய்வது இருக்கிறதே இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஷைத்தான் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஏன் கெட்டு போனான்? ஏமா கெட்டு போனான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மரியாதை செய்ய மாட்டேன்னு சொன்னான். அவன் எல்லா அமலும் செஞ்சான். அவன் செய்யாத அமல் இல்லை, அவன் நெற்றிப்படாத இடம் இல்லை, சஜ்தா செய்யாத இடம் இல்லை பூமியில. எல்லா இடத்தையும் சஜ்தா செஞ்சான். அவ்வளோ அமல்கள் செஞ்சான், நற்காரியங்கள் நிறைய செய்தான். என்ன இல்லை அவன்கிட்ட? என்ன இல்லைமா? அதப் இல்லை, தௌகீர் கண்ணியப்படுத்துதல் என்பது இல்லை. அது இல்லாதனால ஷைத்தானா போயிட்டான். முஅல்லிமுல் மலக்கூத்தாக இருந்தவன், எல்லா மலக்குமார்களுக்கு ஆசிரியராக இருந்தவனை அல்லாஹ் தஆலா லஅனத்துல்லாஹி அலைஹி, அவங்க கேட்கிறவங்க எல்லாம் லானத் செய்யக்கூடிய. ஏன்? ஆனா ஆதமுக்கு மரியாதை செய்யன்னு சொன்னா முடியாதுன்ட்டான். அப்ப மரியாதையின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் உயர முடியும் என்பதை இது நமக்கு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தஆலா வாஞ்சாமா. அதனால ஆசிரியர்களுக்கு எந்த அளவுக்கு கண்ணியம் செய்கிறோமோ, எந்த அளவுக்கு அவர்களுக்கு பணிவிடை செய்கிறோமோ, அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மளை உயர்த்தும். போன வாரம் கூட சுபேரத்துக்கு பேசினாங்க, தரீகத் என்னன்னு பேசினாங்க. யார் ஞாபகம் வச்சிருக்கா? ஒரே வார்த்தையில ஃபைசி நாயகி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க சொல்லுங்க பார்க்கலாம். பஜூஸ் ஹித்மத் ஹல்க் தரீகத் நேஸ் அப்படின்ட்டா. அடியார்களுக்கு நாம் பணிவிடை செய்யாமல் தரீகத்தே இல்லைன்னா. இது அடியார்கள் எல்லா அடியார்களுக்கும் அல்ல, குறிப்பா ஆசிரியர்கள். யாரு ஆசிரியர்கள்? யாருமா? அவர்கள் நம் தாய் தந்தையரை விட உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் ஆசிரியர் ஷேக்மார்கள்லாம். ஏமா நம்முடைய தாய் தந்தையர்கள் நமக்கு நம் உடலை வளர்ப்பதற்குரிய எல்லாம் கொடுத்தாங்க. பிலால் ஷா நூரி அவர்கள் நூரி நாயத்தை பத்தி பாட்டு படிக்கிறாங்க. தன் நெஞ்சமதின் உதிரமது பாலென மாற என் அன்னையவர் எனக்கு அளித்தார் உடலது வளர. எங்க அம்மா என்ன கொடுத்தாங்க? தன்னுடைய ரத்தத்தை பாலாக்கி எனக்கு ஊட்டினாங்க. எதுக்குமா கொடுத்தாங்க? என் உடல் வளர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். இன்னைக்கும் இப்படிதான். அம்மா போன் பண்ணி நம்ம முதல்ல என்ன கேட்பாங்க? சாப்பிட்டியாப்பா தம்பி, என்ன சாப்பிட்ட இன்னைக்கு? அதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. நல்லா படிச்சியா? அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. உன்னுடைய உடலை கவனித்துக் கொள்வார்கள். ஆனா உஸ்தாத் யார் தெரியுமா? உன் ஷைக் யார் தெரியுமா? அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? தன்னை தானும் அறியும் உயர் ஞான அமுதினை எனக்கு அளித்து உயர்வளித்தீர் செய்யுதே நூறின்னு பண்ணாங்க. அப்ப உஸ்தாத் யாருமா? நீ யாருன்னு உனக்கு வழங்க வச்சாங்க. உன் உடலை அவர்கள் கவனிக்கவில்லை, உன்னுடைய உள்ளத்தை கவனித்தார்கள், உன்னுடைய ரூஹை கவனித்தார்கள், உன்னுடைய சிறை கவனித்தார்கள். அதான் ஷேக், அதான் உஸ்தாத். விளங்குங்களா? உடல் வளர்வதற்கு ஊக்குவித்தவர்கள் உன்னுடைய தாய் தந்தை. ஆனால் உன்னுடைய இல்மு வளர்வதற்கு உன்னை மனிதனாக ஆக்கியது, உன்னை மனிதனாக பிறக்க செய்ததற்கு துணையா இருந்தவன் அத்தா அம்மா. உன்னை மனிதனாக ஆக்கியவர்கள் உஸ்தாதுமார்கள். அப்ப தாய் தந்தையரை விட உயர்ந்த அந்தஸ்தை அவர்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு அந்தஸ்து அவங்களுக்கு கொடுக்கணும். தாய் தந்தையுடைய அந்தஸ்து தனிமா, அவங்க மூலமா சொர்க்கம், அது வேற விஷயம். ஆனால் உன்னை யார் அந்த உயர்த்தினார்களோ அவர்களுக்குரிய கண்ணியத்தை நாம் கொடுக்கணும், அவங்களுக்கு ஹிதமத் நாம் செய்யணும். இதுல நம்ம நிறைய மாணவர்கள் தவறிடுறோம் சில நேரங்கள்ல. ஆசிரியருடைய கண்ணியத்தை யாரெல்லாம் கொடுக்கவில்லையோ நிச்சயமா அவர்கள் பாத்தீங்கன்னா ஆசிரியருடைய அவருடைய துஆவை பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். தெரிஞ்சுங்களா? எந்த அளவுக்கு ஆசிரியருடைய இது இருக்குன்னு சொல்லி அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. ஆனா அப்துமன் அல்லமனி ஹர்ஃபன் வாஹிதா, அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு ஒரே ஒரு ஹர்ஃபை கற்றுக் கொடுத்தவனாக இருந்தாலும் அவனுக்கு நான் அடிமை என்றான் சொல்லி. அது அலி நாயகம். இன்ஷா பாஹ வ இன்ஷா ஆதக வ இன்ஷா இஸ்தரக. அவன் நாடினால் என்னை கடையில போய் வித்தரட்டும், நாடினால் தான் கூட வச்சுக்கிட்டோம், நாடினால் என்ன வேணாலும் செய்யட்டும், அந்த அளவுக்கு எனக்கு கடமை இருக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதுமா? கண்ணியம் என்பது இருக்கிறது, ஆசை செய்யக்கூடிய கண்ணியம். சொல்லுவார்கள் வசல மன் வசல இல்லா பில் ஹுர்மதி. யாரெல்லாம் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தார்களோ அவர்கள் எல்லோரும் ஹுர்மத்தை கொண்டுதான், கண்ணியத்தை கொண்டுதான் அடைந்து கொண்டார்கள். யாரெல்லாம் மிகப்பெரிய அந்தஸ்துக்கு போனீங்களோ அவங்க எல்லாத்தையும் கேளுங்க,
ஏன் உங்களுக்கு இந்த அந்தஸ்து வர காரணம் என்ன? ஒரே வார்த்தையில் எல்லோரும் சொல்லுவார்கள், என்னுடைய பெற்றோர், என்னுடைய ஆசிரியர்கள் தான். என்னுடைய ஆசிரியர்கள் தான் என்னை செதுக்கிய சிற்பிகள். என்னுடைய பெற்றோர்கள் என்னை ஒரு கல்லாக கொண்டு போய் கொடுத்தாங்க. அந்த கல்லில் இருக்க வேஸ்டேஜ் மேல நிறைய இருக்கு. ஒரு சிற்பி என்ன பண்றான், ஒரு கல்லை கொண்டு கொடுத்துட்றாங்க, ஒரு கருங்கல்ல அதை செதுக்குறான். அந்த உருவம் ஒருவருக்கு செதுக்குறான். அப்படி செதுக்கி செதுக்கி அழகான உருவமா ஆக்கிடுறாங்க, அழகான பொம்மை ஆக்கிடுறாங்க. அப்ப அது இருக்கக்கூடிய வேஸ்டேஜ் எல்லாம் செதுக்கக்கூடிய வேலை யார் செய்யறா? ஆசிரியர்கள் செய்யறாங்க. அவங்களுக்கு செய்யக்கூடிய ஹக்கு இருக்கிறதே மிக முக்கியமானது. நிறைய சம்பவங்களை சொல்லி காமிச்சாங்க. நிறைய வரலாற்றில் எடுத்து பாருங்க. யாரெல்லாம் உயர்ந்தார்களோ அவருடைய உயர்வுக்கு காரணம், நான் உட்பட எல்லாத்தையும் எடுத்துங்க, யாரெல்லாம் தன் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தில் நல்ல கண்ணியமாக இருக்கிறார்களோ, நீங்க கண்ணியமாக இந்த மாதிரி அல்ல அந்தஸ்து கொடுத்தானே, இது என்னங்க காரணம்? ஒரே வார்த்தையில் சொல்லுவார்கள், என்னுடைய ஆசிரியர்கள். என்னுடைய ஆசிரியர்கள் என்னை இப்படி செதுக்கினார்கள். நிறைய உதாரணம். உலகத்தையே ஆண்ட அலெக்சாண்டர், அவன்கிட்ட போய் கேட்டாங்க. உலக ரீதியாக உள்ள மக்களையும் சொல்றேன், உதாரணம் சொல்றேன். நீ ஏன் உலக உயர்ந்தது காரணம் என்ன? உலகத்தையே ஒரு குடையின் கீழ் ஆண்டான். அப்ப அவன்கிட்ட கேட்ட போது அவன் சொன்னான், நான் இந்த உலகத்துக்கு வர காரணம் என் பெற்றோர்கள், இந்த உலகம் என் கைக்கு வர காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று சொல்லி காமிச்சான். அந்த அளவுக்கு என் ஆசிரியருடைய போதனை தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தியது என்று சொன்னான். இன்னும் எல்லா வலிமார்கள் எல்லாருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. வாழ்க்கையில் உயர்வுக்கு காரணம், ஒரே காரணம் என்ன? அவர்கள் ஆசிரியர்களுக்கு கொடுத்த மரியாதை, ஆசிரியர்களுக்கு செய்த ஹிதுமத். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம முந்திக்கிறது இல்லை, நம்ம அதுல கொஞ்சம் பின்னோக்கி தான் இருக்கிறோம். அதனால கொஞ்சம் நீங்க இல்மிலே குறையாக இருக்கலாம், ஆனால் ஹிதுமத்திலே ஆசிரியர்களுக்கு செய்யக்கூடிய பணிகளிலே முந்திக் கொண்டீர்கள் என்றால் அந்த இல்ம அல்லாஹ் தானா கொடுத்துருவான். ஏன்னா இல்ம் என்பது வெறும் புத்தகத்தில் இல்லை, புக்குல இல்லை இல்முங்கிறது. என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்து சொல்றேன். என்னுடைய ஓதக்கூடிய காலத்திலே யாரெல்லாம் நிறைய ஹிதுமத் செய்தார்களோ ஆசிரியர்களுக்கு, இன்னைக்கு அல்லாஹ் அவங்களை பெரிய இடத்துல வச்சிருக்கான், அல்லாஹ் பெரிய அந்தஸ்துல வச்சிருக்கிறான். யாரெல்லாம் ஹாதிம்களாக உஸ்தாதுமார்கள் இருந்தார்களோ அவர்கள் இல்மிலே பெரிய இடத்தில் இல்லாவிட்டாலும் அவர்கள் மிகப்பெரிய அந்தஸ்து இன்னைக்கு வச்சிருக்காங்க. முதலிடம் எடுத்தவர்கள், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க எல்லாம் பெரிய இடத்துல இல்லை, ஆனால் கடைசி ரேங்க் எடுத்தவர் ஆனா ஹிதுமத் செஞ்சார் நிறைய, இன்னைக்கு அவங்க பெரிய அந்தஸ்து வச்சிருக்காங்க. பெரிய உயர்ந்த பதவிகள்ல உயர்ந்த கண்ணியமான இடத்துல எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த பெற்றோர் அந்த ஆசிரியருடைய துவா இருக்கிறதை நம்மள மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போயிடும். அதனாலதான் நிறைய சொல்லுவார்கள், நான் ஹக்குகள், அதாவது செய்யக்கூடிய கடமைகள் மிக உயர்ந்த கடமை என்றால் ஒரு ஆசிரியருக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமைதான். ஏனென்றால் லகத் ஹக்குன் ஐ யஹ்தி இலைஹி கராமத்தன் சொல்றாங்க. ஒரு ஆசிரியருக்கு நீ செய்ய வேண்டிய நீ ஒரு ஆசிரியர் உனக்கு ஒரே ஒரு ஹர்ஃப கத்து கொடுத்தாருன்னா, ஒரே ஒரு எழுத்தை கத்து கொடுத்தாருன்னா, அதற்கு பகரமா நீங்கள் 1000 திர்ஹம் அவருக்கு நீங்கள் காணிக்கை வைத்தாலும் அந்த ஒரு ஹர்ஃப் உனக்கு கத்து கொடுத்துக்கு ஈடாகாதுட்டா. ஒரு ஹர்ஃப் உனக்கு கத்து கொடுத்த ஒரு ஆசிரியருக்கு அந்த ஹர்ஃபுக்கு பண்ண 1000 திர்ஹம் கொண்டு கொடுத்த தங்க காசு கொடுத்தாலும் அதுவும் அது ஈடாகாது என்று சொல்லி காட்டார். அப்ப அன்பர்களே, நம்ம எந்த அளவுக்கு ஆசிரியர்களுக்கு நாம் மரியாதை செய்கிறோமோ, அவர்களுக்கு நாம் பணிவிடை செய்கிறோமோ, அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நம்மை மிக உயர்ந்த அந்தஸ்து கொண்டு போவான். அதுதான் இவங்க சொல்லி காமிச்சாங்க, அழகா சொல்லி காமிச்சாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல. எந்த அளவுக்கு ஆசிரியருக்கு மட்டுமல்ல, ஆசிரியர் சம்பந்தப்பட்டதுக்கும் கண்ணியம் கொடுக்கணுமா. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேள்விப்பட்டிருப்பீங்க. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திடீர்னு எந்த செஞ்சு நிக்கிறாங்க, திடீர்னு உட்காந்துக்கிறாங்க, திடீர்னு நிக்கிறாங்க, திடீர்னு உட்காடுறாங்க. என்னங்க பாடம் நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க, நான் இங்க பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது என்னுடைய உஸ்தாதுடைய மகனார் வெளியே பந்து விளையாடிட்டு இருக்கிறார், அவருடைய பையன் விளையாடிட்டு இருக்கிறார். அந்த பந்து இந்த பக்கம் உடையாடும் போது அந்த பந்தை எடுக்கிறதுக்காண்டி உடையாடுறாரு. அவரை பார்த்தாலும் எஞ்சி நின்றுக்கிட்டேன். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம உஸ்தாது வந்தாவே எஞ்சி நிக்கிறோமா? ஏப்பா
உஸ்தாது வந்தாலும் தூங்கிட்டே படுத்துட்டே இருக்கிறார். யாரு? ஸ்ட்ரைட்டா உட்கார். உஸ்தாது வந்தாலும் அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கிறார். இதுதான் கண்ணியமா சொல்லணும் பார்க்கலாம். உஸ்தாதுடைய மகன் அந்த பக்கம் கிராஸ் பண்றாரு, பந்து விளையாடி கிராஸ் பண்றாரு, இவங்க எச்சிட்டாங்க பாடத்தை நடத்த விட்டுட்டு. இப்ப எந்த அளவுக்கு கண்ணியம் செய்தார்கள். இன்னைக்கு அவங்களை பத்தி நான் பேசணும்னா என்ன காரணம்? அந்த கண்ணியம், அவங்க செய்த அந்த மரியாதை, அவங்க செஞ்ச ஹிதுமத், அதுதான் அவங்க வாழ்க்கையை உயர்த்துச்சு. இந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி ஸ்கூல் மதரசாலாம் கிடையாது. இன்னைக்கு உஸ்தாதுமார்கள் தான் மாணவர் ஹிதுமத் செய்ய வேண்டியதா இருக்குது. அந்த காலத்துல எப்படின்னா மாணவர்கள் எப்படி போய் உஸ்தாதுடைய வீடுகளில் தங்கிக்குவாங்க, போய் குருகுல கல்வின்னு சொல்லுவாங்க, அவங்க வீட்டுல போய் தங்கி அவங்க ஹிதுமத் செய்வாங்க. அவங்களுடைய வீட்டு வாசல் வீட்டை கூட்டுவாங்க, அவங்க வீட்டுல சமையல் செஞ்சு கொடுப்பாங்க, அவங்களுக்கு பாத்ரூம் கழுவி விடுவாங்க, அவங்க எல்லா ஹிதுமத்தும் செய்வாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து உட்காந்து பாடம் எடுத்து கேட்டுக்குவாங்க. உஸ்தாதுக்கு போய் இருந்து ஹிதுமத் செய்வாங்க. அதுதான் முதல் கல்வியே. இப்பதான் மாறிடுச்சு ஸ்கூல் கல்வி மாதிரி. ஹிதுமத் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் இல்மு. அப்படிதான் இருந்துச்சு ஒரு காலம். உஸ்தாதுமார்கள் வீடுகளில் போய் அவங்களுக்கு ஊழியம் செய்வார்கள். பல பல முன்னோர்கள், பல இல்மையை உயர்ந்தவர்கள் எத்தனையோ பேர்கள் சொல்லி இருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க? நான் இவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு வந்த காரணம் என் ஆசிரியரின் வீட்டு கழிவறையை கழுவினேன், அதுதான் எனக்கு காரணம் சொல்றாங்க. அவன் வீட்டு கழிவறையை நான் கழுவி விட்டேன். அல்லாஹ் அக்பர். அப்ப என்ன, எந்த அளவுக்கு ஆசிரியர்களுடைய கடமை இருக்கு. யாரெல்லாம் அப்படி செய்தார்களோ ஹித்மத் சே ஹுதா மில்தான்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வே தன்னையே கொடுத்துறான் அவங்களுக்கு. ஹித்மத் சே ஹுதா மில்தான், அல்லாஹ்வே கிடைச்சிருவான். எந்த அளவுக்கு ஆசிரியர்களுக்கு பணிவிடை செய்கிறீர்களோ அவர்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுடைய இல்மிலே அல்லாஹ் வளர்ச்சி ஏற்படுத்துவான். அந்த அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு உயர்வு கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் நம்மள முந்திக்கலாமா இன்ஷா அல்லாஹ் தஆலா. எந்த அளவுக்கு ஆசிரியர்களுக்கு கண்ணியம் செய்வதிலும் அவர்களுக்கு பணிவிடை செய்வதிலும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை அழகாக சொல்லி அமர்ந்திருக்கிறார். அடுத்தபடியாக சொல்ல போனா இன்னும் பேச விட்டா நைட்டு ஃபுல்லா பேசுவேன். இதே சப்ஜெக்ட்லயே பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு விஷயம் இருக்கு. நான் நேரத்தை கருதி இன்ஷா அல்லாஹ் நான் சுருக்கமா முடிச்சுக்கிட்டேன். அடுத்தபடியாக கல்வியில் ஆர்வமே என்ற தலைப்பிலே அப்துல் காதர் அவர்கள் இப்பொழுது சிறப்புரை ஆற்றுவார்கள்.